தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 25:9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். 25வது வயதிலே இந்த அமத்சியா யூதாவின் மேல் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். சின்ன வயசு, 25 வயது. அவன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டு அவனுடைய ராஜ்ய பாரம் ஸ்திரப்பட்ட போது அவன் யூதரில் யுத்த வீரர்கள் எல்லாம் அழைத்து லக்கம் பார்க்கிறான். 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவன் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறான். இந்த 3 லட்சம் வச்சு நம்மளால சத்ருவோடு ஃபைட் பண்ண முடியாது. எனவே என்ன செய்கிறான் என்றால், இஸ்ரவேல் புத்திரரில் 1 லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து கூலிக்கு அமர்த்துகிறான். இப்போ 4 லட்சம் பேர் ஆச்சு. இனி நம்ம யுத்தத்துக்கு போகலாம் என்று நினைக்கும் போதுதான் தேவ மனுஷன் அவனிடத்தில் வந்து சொல்லுகிறான், இந்த 1 லட்சம் பேர் இந்த இஸ்ரவேல் புத்திரரோடு கூட கர்த்தர் இல்லை. ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனால் கூடும், இவங்க கூட வரக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை சொல்லும்போது, அப்பொழுது இந்த அமத்சியா கேட்குறான், அப்படின்னா நான் 100 தாலந்து வெள்ளி கொடுத்துட்டேனே, அது எனக்கு நஷ்டம் தானே? அப்படி கேட்கும்போது தான் கர்த்தருடைய மனுஷன் மீண்டும் சொல்லுகிறார், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். வார்த்தையின்படி நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்பதினால நமக்கு ஏதாவது நஷ்டமோ இழப்போ உண்டாகுமானால், அந்த நஷ்டத்தை பார்க்கிலும் அந்த இழப்பை பார்க்கிலும் அதிகமாய் கொடுக்க நம் தேவனால் கூடும். ஆமென். பொதுவாகவே ஒரு வார்த்தையை தலைமுறையாய் சொல்லுகிறது உண்டு. என்ன வார்த்தை என்றால், கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. தேவன் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை காண்பித்து தந்தார். என்னவென்றால், இந்த வார்த்தைகளை தேவ மனுஷன், அதாவது நீங்க அந்த 1 லட்சம் இஸ்ரவேல் புத்திரரை சேர்த்து வச்சீங்கல்ல, அவங்க கூட நீங்க போகக்கூடாது என்கிற ஆலோசனையை சொன்ன விதம் என்று ஒன்று இருக்கிறது. எப்படி இடைப்படுகிறார் பாருங்கள். 2 நாளாகமம் 25வது அதிகாரத்தின் 7, 8 வசனங்களிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. எப்ராயிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. கர்த்தர் இருக்கவில்லை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், போக மனதானால். நீ போக கூடாது அப்படி சொல்லல, போக மனதானால் நீர் போகும், காரியத்தை நடத்தும். யுத்தத்திற்கு திடன் கொண்டு, அதாவது நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, இனி போகணுமா வேண்டாமாங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கோ. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை கொடுத்துட்டு ஒதுங்குகிறார். ஆலோசனை அமத்சியாவுக்கு கிடைக்கிறது, ஆலோசனை இல்லாமல் இல்லை, நல்ல ஆலோசனை கிடைக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ போக வேணும்னா போ, ஆனா நான் போன என்ன நடக்கும்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதே கர்த்தர் பவுல் வாழ்க்கையில இடைபடுகிறதை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6, 7 வசனங்களை பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 16, 6, 7 வசனங்கள். அவர்கள் பெருகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு
பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். 2 பேர் வாழ்க்கையில தேவன் நல்ல இந்த செய்தியை கவனிக்கணும். நம்ம யாரா இருக்கிறோம் என்பதை நாம் நம்மை நிதானித்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. ஆவியானவர் நம்மை பரிசோதிக்கும்படிக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு முன்பாக வைக்கிறார். இந்த வசனம் என்கிறது கண்ணாடி. நாம் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னாதான் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு தெரியும். சிலர் பவுடர் போடுவாங்க, கண்ணாடி பார்க்காம பவுடர் போடுகிறவர்கள் உண்டு. அவசரத்தில் போட்டுட்டு வருவாங்க, வரும்போது எப்படியோ இருக்கும். கர்த்தர் காப்பாராக. அதுக்கப்புறம் திடீர்னு யாராவது சொல்லுவாங்க, இன்னும் என்னாச்சு, கண்ணாடி பாரு, கண்ணாடி பார்த்தாதான் அவசரத்தில் போட்டு வச்சுட்டேன். அதாவது கண்ணாடி பார்க்காமலே நம்ம நிறைய ஓகே கரெக்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். கண்ணாடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இல்லை, கரெக்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. அதுபோல தான் இந்த வசனம் என்கிற கண்ணாடி. கவனிங்க, அமட்சியா வாழ்க்கையில் ஆலோசனை கொடுத்துட்டு இனி நீ போகணுமா வேண்டாமாங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கோன்னு விட்டுட்டார். ஆனால் பவுல் வாழ்க்கையில் பவுல் போகணும்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறமும் ஆண்டவர் அவனை விடாம பிடிச்சு வைக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனா ஒருத்தன் வாழ்க்கையில கேலரியில இருக்கிறார், இன்னொருத்தன் வாழ்க்கையில அவன் கூட ட்ராக்ல நிற்கிறார். நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. நமக்கு ஆலோசனை கிடைக்கிறது, ஆனா ஆலோசனை அவர் எங்கேயோ இருந்து கொடுக்கிறாரா அல்ல நம்ம கூட இருந்து. ஆமென். பவுல் வாழ்க்கையில எப்படி ஆவியானவருடைய பிடி இருந்ததோ, ஆவியானவருடைய உரிமை இருந்ததோ, அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்முடைய கடைசியில் என்ன சொல்லி முடிக்க முடியும் தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். 2 பேர் வாழ்க்கையிலும் தேவன் இடைபடுகிறார். அமட்சியாவிடம் காரியத்தை சொல்லுகிறார், ஆனால் தீர்மானம் எடுக்கிற அந்த நிலையை அவன்கிட்ட விட்டுட்டார். ஆனா பவுல் வாழ்க்கையில தீர்மானமும் அவர் தான் எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாரு, அங்க போகக்கூடாது, நான் போவ பிரயத்தனம் பண்ணினான். பிரயத்தனம்னா அவன் ரொம்ப முயற்சி எடுக்கிறான், பிளான் பண்ணி. அவன் கூட அந்த டைம் இருந்தது சீலாவை கூப்பிட்டு, இங்கே பாரு, நம்ம இப்படி போவோம், அங்கே போவோம், இங்கே போய் இன்னார பார்ப்போம், அங்கே போய் இதை சொல்லுவோம், எல்லாம் பிளான் பண்ணி போனோம். ஆவியானவரோ போக விட்டாதிருந்தார், பிடிச்சு வைக்கிறார். ஆனால் அமட்சியாவை விட்டுட்டார். நீ டிசைட் பண்ணிக்கோ. ஆமென். 2 வாழ்க்கை, 2 இருதயம், 2 முடிவுகள். 2 பேர் வாழ்க்கையில் தேவன் இடைப்படுகிற காரியம். இன்னைக்கு ஒரு கேள்வியை உங்க மத்தியில வைத்து விட்டு நான் செய்திக்குள் போகிறேன். நம்ம லைஃப்ல ஆண்டவர் அமட்சியா கிட்ட இடைபடுறது மாதிரி இடைபடுறாரா, இல்ல பவுல் கிட்ட இடைபடுறது மாதிரி இடைபடுறாரா? இது ரொம்ப முக்கியம். தேவனை நான் எந்த நிலையில் வைத்திருக்கிறேனோ அப்படிதான் இடைபடுவார். ஹல்லேலூயா. சீஷர்கள் பூட்டிய அறைக்குள்ளே இயேசு போனார். ஆனால் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது அறைக்கு வெளியே நின்று தட்டுறார். எங்க உரிமை இருக்கோ அங்க தட்டாம உள்ள போவார், எங்க உரிமை இல்லையோ அங்க வெளியே நின்று தட்டுவார். அமட்சியா வாழ்க்கையில ஆண்டவரால் தடுக்க முடியும், ஆனா அவர் அது செய்யல. ஆனா பவுல் வாழ்க்கையில பவுலே ட்ரை பண்ணாலும் ஆண்டவர் பிடிச்சு வைக்கிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல தேவன் நம்மளை யாரா ட்ரீட் பண்றார்? அமட்சியாவா இல்ல பவுலாவா? பவுலை ட்ரீட் பண்ண அவர் விரும்பிதான் இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்ம மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 2 பேருக்கும் உள்ள 5 வித்தியாசங்களை நான் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த அமட்சியாவும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் 2 பேருக்கும் இடையே உள்ள 5 வித்தியாசங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை வைத்து பார்க்க வேண்டும். நாம யாரா இருக்கிறோம்? நல்ல கவனமா கேளுங்க. சர்ச்சுக்கு வந்தா ஆலோசனை கிடைக்கும், பைபிள் எடுத்து படிச்ச ஆலோசனை கிடைக்கும். 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று சங்கீதம் 32,
8. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா சொல்றீங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா 48:17 என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை, அங்க என்ன சொல்றார், உனக்கு காட்டுவேன். இங்க என்ன சொல்றார், உன்னை நடத்துவேன். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. காட்டுறேன், நடக்கணுமா வேண்டாமான்னு நீ தீர்மானிச்சுக்கோ. ஆனால் இங்க நடத்துவேன் இருக்கு தெரியுமா. இதுதான் சபைக்கு தேவை. இதுதான் சபைக்கு தேவை. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது என்னால நடந்து பரலோகத்துக்கு போக முடியும்னு? உங்க மத்தியில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பேசிட்டு இருக்கிற எனக்கு 1% கூட நம்பிக்கை கிடையாது. ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அவர் என் கரத்தை பிடித்து அவருடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தினார். நான் முடிவிலே மகிமையிலே, அவன் நமக்கு என்ன தேவை தெரியுமா? தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் தேவை. தேவன் உரிமை எடுக்கிற அனுபவம் தேவை. மறுபடியும் சொல்லுகிறேன், சர்ச்சில் வந்ததுனாலெல்லாம் உரிமை எடுக்க மாட்டார் ஆண்டவர். மெம்பர் ஆனதுனாலையோ ரொம்ப வருஷம் வந்ததுனாலையோ கர்த்தர் உரிமை எடுக்க மாட்டார். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே சொல்லணும்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதுனாலையோ ஊழியம் செய்யறதுனாலையோ கர்த்தர் உரிமை எடுக்க மாட்டார். கர்த்தர் உரிமை எடுக்கணும்னா அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்கணும். நல்ல கவனமா கேளுங்க. இந்த அமத்சியா வாழ்க்கையை பார்க்கும்போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 25வது அதிகாரத்தின் 2வது வசனத்துல அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் இருக்கு. செம்மையானதை செய்தான். செம்மையானதுன்னா என்ன? செம்மையானது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவனுடைய ராஜ்ய பாரம் ஸ்திரப்பட்ட போது அவன் என்ன பண்றானா, அவன் தகப்பனாகிய ராஜாவை, அவனுடைய அப்பாவை கொலை பண்ணவங்களை இவன் என்ன பண்ணுகிறான், கொலை செய்கிறான். இது எல்லா ராஜாக்களும் செய்கிறது, எல்லாரும் செய்கிறது. தகப்பனை பாருங்க, தாவீதே சொல்லுவார்ல, சீமேயி வந்து தாவீது மேல கல்லை தூக்கி போடுவான். போட்டதுக்கு அப்புறம் தாவீது திருப்பி வரும்போது தாவீது காலில் விழுந்து என்னை கொன்றாதீங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான். தாவீது சொல்லுவார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ சாவதில்லை அப்படி சொல்லிட்டு அவனுக்கு அந்த கிரேஸை கொடுத்து விட்டுட்டு கண்ணை மூடுற டைம் மெதுவாக சாலமோனை கூப்பிடுவார். மகனே இங்க வா, இந்த சீமேயின்னு ஒருத்தன் இருக்கிறான், ஆமென், என்ன பண்ணணுமோ பண்ணி சீக்கிரம் ஸ்தோத்திர கூட்டம் நடத்திரு. ஏன்னா அது அப்படிதான், ராஜாக்கள் அப்படிதான் செய்வாங்க. ஆனால் இந்த அமத்சியாவை பார்த்தீங்கன்னா இவன் கொன்றான். கொல்லும் போது அடுத்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அதாவது பொதுவாகவே ஒரு ராஜா ஸ்தானத்துல வந்துட்டானா அதுக்கு எதிரான எல்லாரையும் குடும்பத்தோடு இல்லாமல் ஆக்குவாங்க. இந்த காலத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படிதான் அதை இல்லாம ஆக்கணும், அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை யார்கிட்ட வாங்காத, பிள்ளைகள்கிட்ட வாங்காத, பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை யார்கிட்ட வாங்காத, பிதாக்கள்கிட்ட வாங்காத. இவன் அப்படி அதை ஃபாலோ பண்றான். அப்படி இருந்தோம். ஏன் ஆண்டவரே அவன் லைஃப்ல நீங்க இந்த முழு உரிமை எடுக்கல அப்படின்னா, 2வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. நல்ல கவனமா கேளுங்க, சபையில் இருக்கிற எல்லாரும் கேட்கணும். ஆண்டவருடைய அங்கீகாரம்னு ஒண்ணு இருக்கிறது. ஆண்டவர் எதை மட்டும்தான் அங்கீகரிப்பார் தெரியுமா? எதை செய்தாலும் முழு மனசா செஞ்சா மட்டும்தான் அங்கீகரிப்பார். இதுதான் ஆண்டவர். இப்போ நான் வந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்க மத்தியில் வந்து பேசிட்டு இருக்கிறேன். இதை நான் முழு மனசா பண்ணலேன்னு வைங்களேன், நீங்க மெசேஜ் ஓகேன்னு சொல்லலாம், 4 லைக் எக்ஸ்ட்ரா போடலாம், ஆனா பரலோகம் அங்கீகரிக்காது. இந்த பாதி மீதிய பரலோகம் ஒரு நாளும் அங்கீகரிக்காது. ஜெபிக்கிறதும் முழு மனசோடு ஜெபித்தாதான் அங்கீகரிப்பார். இப்போ இவன் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்கிறான்? செம்மையானது செய்யறான். வெளியே பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த அமத்சியா மாறி, ஆமே நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சூப்பரா
ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அப்படி டிப்டாப்பா சர்ச்சில் வந்து உட்காந்து அப்படி தூங்குறாரு. வெளியே பார்த்தா எல்லாமே டிப்டாப்பா இருக்கும். ஆனா முழு மனசை பண்ணலன்னு வைங்களேன், நம்ம ஆராதனை ஆகட்டும், நம்ம ஜெபம் ஆகட்டும், நம்முடைய ஊழியம் ஆகட்டும், ஏன் நம்ம கொடுக்கிறது கூட ஆகட்டும், எந்த ஒரு காரியமும் முழு மனசை பண்ணலன்னா பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க லைஃப்ல ஆண்டவர் உரிமை எடுக்கவே மாட்டார், ஒதுங்கி நின்றுவார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது ஆண்டவர் வந்து எல்லார் கையிலையும் பொண்ணு பொருள்லாம் கொடுத்து விடுவார். ஏன்னா இவங்க நாளைக்கு என்ன கட்ட போறாங்க? ஆசரிப்பு கூடாரம் கட்ட போறாங்க. அதுக்கு இவைகள் எல்லாம் தேவை. ஆனா இவங்க அதை வச்சு என்ன கட்டிட்டாங்க தெரியுமா? கண்டுகுட்டி உண்டு பண்ணிட்டாங்க. அப்போ நேரம் போகும்போது இப்போ மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? மோசே, நான் அவங்க கையில நான் கொடுத்துருக்கிறேன் பாரு, அது அவ்வளோத்தையும் நீ கேட்டு வாங்கு. இப்படி சொல்லாம என்ன சொல்லுவாருன்னா, யாத்திராகமம் 25:2 சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வாசிக்கிறேன், சொல்ற வசனம் மட்டும் நீங்க வாசித்தா. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அடுத்த வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு வாங்கு. அதன் அர்த்தம் என்ன? இந்த மனசு இல்லாம கொடுக்கிறவன் கிட்ட நீ என்ன பண்ணிராத, கை நீட்டி வாங்கிறாத அப்படின்ட்டார். இதுதான் தேவன். நாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய். அதாவது இப்போ இந்த அமட்சியாவை குறித்த சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, செய்யணுமேனு செய்யறான். அவன் விரும்பி செய்யல, அவன் பார்க்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அழிக்கணும். ஆனா பைபிள் சொல்லுது தப்பு பண்ணவனை மட்டும் அடியணும். அவன் பார்க்குறான் வேற வழியில். சில சொல்லுவாங்க தெரியுமா, இன்னைக்கு திருவிருந்தாயிட்டு இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ வேற வழி இல்லாம, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வேற வழி இல்லாம பைபிள் படிக்கிறதும், வேற வழி இல்லாம ஜெபம் பண்றதும், வேற வழி இல்லாம சர்ச்சுக்கு வர்றதும் பரலோகம் 1% கூட அங்கீகரிக்காது. அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, ஆண்டவர் நம்ம கூட ட்ராக்ல நிக்க மாட்டார், கொஞ்சம் ஒதுங்கி நிப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தும் அவர் அநேகரிடத்தில் அவர் நம்பி இணங்கவில்லையாம். இணங்கலைன்னா கூட சேரலையா, கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாராம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால். காலைல இப்போ நான் கை தூக்க சொல்லலை, டெய்லி பைபிள் படிக்கிறவங்க தான் ஆல்மோஸ்ட் ஒரு 80% இங்கே இருக்கிறவங்க மேக்சிமம் டெய்லி பைபிள் படிக்கிறவங்க. 80% சொன்னால் கொஞ்சம் சிரிப்பு வருது. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம விரும்பி படிக்கிறோமா, படிக்கணுமே படிக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் அடுத்து இந்த இரவும் பகலும் படிக்கிறது தான் இன்னைக்கு நமக்கு மேட்டரா இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு எது தெரியுமா பெரிய மேட்டரா இருக்கு? பிரியமா இருக்கிறது. நீ என்ன, ஐயோ நான் நிர்பந்தத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், வேற வழி இல்லாம. அதாவது ஒரு காரியத்தை முழு மனசோடு செய்யறதுக்கும் அரை மனசுல செய்யறதுக்கும் ஒருத்தங்க செய்யறத பார்த்தாலே தெரியும். இந்த பவுல பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படிதான் பண்ணுவார் தெரியுமா? முழு மனசா பண்ணுவார். முழு மனசா மட்டும் இல்ல, அவர் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடைகிறதுக்கு எப்படி ஓடுறேன் தெரியுமா? ஆசை. பவுல் எப்படி பண்றார் தெரியுமா? ஆசையா பண்றார், ஆசையா பண்றார். வேதத்துல ஆண்டவர் எல்லாத்தையுமே ஆராதிக்கணுமா, முழு மனசோடு ஆராதிக்கணும். அன்பு கூறணுமா, முழு மனசோடு அன்பு கூறணும். சேவிக்கணுமா, வர்ஷிப், அவருக்கு சேவை செய்யணுமா, முழு மனசோடு சேவை செய்யணும். கொடுக்கணுமா, முழு மனசோடு கொடுக்கணும். திரும்பணுமா, முழு மனசோடு திரும்பணும். வார்த்தைக்கு செவி கொடுக்கணுமா, முழு மனசோடு செவி கொடுக்கணும். கட்டளைகளை காத்து நடக்கணுமா, முழு மனசோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு. இந்த வேர்டு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் எல்லாவற்றுக்கும். அதாவது தேவனுக்கென்று நாம் செய்கிற எந்த காரியத்தையுமே எப்படி செய்யக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? செய்யணுமேன்னு செய்யக்கூடாது. ஏதோ வந்துட்டோம்
போவோம் கடமைக்கு, சர்ச்சில் சேர்ந்துட்டோம் அல்லது கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம் என்கிற நிலையில் நம்ம செய்கிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு திருப்தியாக இருக்கலாம். இன்னைக்கு நான் 2 அதிகாரம் படிச்சுட்டேன், இன்னைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், இது நமக்கு திருப்தியாக இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இது எட்டவே இல்லை. நான் செய்கிற காரியம் என் தேவனை பிரியப்படுத்துமானால் என் தேவன் என்னில் உரிமை எடுக்க ஆரம்பிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை வருடம் ஆகியும் என் தேவன் என்னில் உரிமை எடுக்க எனக்கு ஆலோசனை கிடைக்குது. இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். மீட்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். ஆலோசனை கிடைக்கிறதுன்னு வேற, ஒருத்தர் கைபிடிச்சு இழுத்துட்டு போறதுன்னு வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக இருந்த அனுபவம் ஒன்று இருக்கிறது, அதற்கு பின்னான ஒரு அனுபவம் இருக்கிறது. முன்னாக இருந்த அனுபவம் என்ன தெரியுமா? அவர் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் நிற்கிறாங்க, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஆமே, பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாக இடம் மாதிரி எப்படி இருக்கிறாங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இங்கே பார்க்குறீங்களா? இங்கே பார்த்துட்டுருங்க. ஆமேன். எல்லாரும் கர்த்தர் நல்லவரின்னு எழுப்பி விட்டு தான் கேட்கணும் பாயிண்ட. ஆமேன். இங்கே இப்போ பாருங்க, அப்படி இருக்கும்போது மேகஸ்தம்பம், முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி பின்னாக வந்து, ஆமேன், பின்னாடி எதுக்கு வந்துச்சு? எகிப்தின் சேனை அது வந்து அக்கினி வந்து தடையா நிக்குது. இவர் எதுக்கு பின்னாடி வரும்? கர்த்தருடைய தூதனானவர் பின்னாடி வந்தாருன்னு இருக்கும் பைபிள்ல. எதுக்கு வரும்? இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிட்டு போறார். இப்படி இருந்தா நம்மளால சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடியும், யோர்தானை கடக்க முடியும், எரிகோவை கடக்க முடியும். இன்னைக்கு ஆலோசனை கிடைக்குது, ஆனா இந்த அனுபவம் இல்லாம போகுது. அதனால எதை சூஸ் பண்ணணும்னே தெரியல. ஒருத்தன் ஆவியானவருடைய பிடியில் இருந்தான், அவன் தப்பான பாதையை சூஸ். தப்பான பாதை என்றால் அவன் பாவத்துக்கு அடுத்த காரியம் அல்ல, தேவ சித்தத்துக்கு. பவுல் எங்க போக தீர்மானிப்பார் தெரியுமா? பித்தினியாவுக்கு போக தீர்மானிப்பார். அங்க என்னத்துக்கு போறார்? ஊழியத்துக்கு தானே போறார், ஊழியம் செய்ய தான் போறார். ஆனா ஆவியானவர் என்ன பண்றார் தெரியுமா? ஃபோர்ஸ் பண்ணி பிடிக்கிறார், ஃபோர்ஸ் பண்ணி பிடிக்கிறார், போகவே விடல. யோனாவை என்ன பண்ணார்? போக விட்டார். ஆமென். அதுக்கு ஒரு எதை வச்சு பிடிக்கணுமோ அதை வச்சு பிடிப்பார், அது வேற. ஆனா போக விட்டு அடி உழுதுறதுக்கு தெரியுமா, அது வேண்டாம். ஆமா, அது போய் சேராது. போக விட்டு போறியா போ. இப்படி ஒரு தீர்க்கதரிசியை போக விடுவார். யாரு தெரியுமா? பிள்ளையாம போ, வழியில நிக்கிறார். ஆமே. ஆனா இங்க பாருங்க, நம்ம அவர் அப்பான்னு அழைக்கிற பிள்ளைங்க இல்ல, ஏன் அந்த உரிமை எங்க மிஸ் ஆச்சு? எங்க மிஸ் ஆச்சு? நான் 15 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், 20 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், எல்லாம் ரைட். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு, இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நான் எந்த அளவுக்கு முழுசா, அந்த அளவுக்கு உரிமை. எந்த அளவுக்கு முழுமையாய் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கை. இன்னைக்கு ஆலோசனை வருது, ஆலோசனை வந்ததுக்கு அப்புறம் நம்மளால என்ன எப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறோம். அமட்சியாவுக்கு ஆலோசனை வந்துச்சு, பவுலுக்கு ஆலோசனை மட்டுமல்ல, பவுல் மேல் அவருடைய பிடியே இருந்துச்சு. எப்படி இப்படி ஒரு லைஃப் நமக்கு இருந்தா, ஆமா ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு போறேன், நீங்க என்ன பிடிச்சு வச்சிடணும். அது உங்க சித்தம் இல்லைன்னா நீங்க என்ன பிடிச்சு வச்சிடணும். என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? நீ செய்யற காரியத்தை எப்படி செய்யணும் தெரியுமா? மனப்பூர்வமாய், மனப்பூர்வமாய். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நாம தேவனுக்கு எடுத்த காரியத்தை விரும்பி செய்யலன்னு வைங்களேன், நம்ம தலைமுறைக்கு அதை கடத்த முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எங்க அப்பா பைபிள முத்தமிட்டு மகிழ்ச்சியோடு படிக்கிறத பார்த்த விஷயம் கிருபையினால தலைமுறைக்கு கடத்தப்பட்டது. இனி நான் அதை தொடரவில்லை என்றால் இதை என்னால் என்ன செய்ய முடியாது? என் தலைமுறைக்கு கடத்த முடியாது. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளில் அநேக சபைகள் பூட்டப்பட காரணம் என்ன? காலப்போக்கில் எல்லாம் கடமைக்காக செய்ய ஆரம்பித்தது நிமித்தம், ஆமென், தலைமுறைக்கு அதன் மேல நாட்டம் இல்லாமல் போய்விட்டது.
ஆமாம், ஒரு இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு வாய் திறந்து கேட்குறாங்க. ரீசன் என்ன? இவர் ஜெபிக்கும் போது இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாரு, இவர் ஜெபிக்கும் போது முகம் பிரகாசிக்குது, இவர் ஜெபித்தா டைம் போறதே தெரியலையே, நம்ம ஜெபம்னாலே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து சாயங்காலம் விடியற்காலமாக்கி அடுத்த நாள் தானே எழும்புறோம், ஆனால் இயேசுக்கு ஜெபம்னு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது, எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாம தேவனுக்கு அடுத்த காரியத்தில் எந்த அளவுக்கு முழு மனதோடு பிரியத்தோடு செயல்படுகிறோமோ நம்முடைய தலைமுறைங்க அதை விரும்பும், அதற்காக ஏங்கும். ஆமே, நம்முடைய தலைமுறைக்கு ஆமே நம்ம என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் சரி, என்ன ஆஸ்திகளை சேர்த்து வச்சாலும் சரி, அதை விட மேன்மையானது இந்த வசனம் பிள்ளைங்க வாயில இருக்கிறது. ஆமா, இந்த வெளிச்சம் பிள்ளைங்க வாயில இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கிட்டே அந்த இன்ட்ரெஸ்டே இல்லையே. ஆலயத்தில் வந்திருந்து ஆராதிக்கிறோம், ஆராதனை பாட்டு முடியலையா, செய்தியோ 12 மணி, இப்போதான் 5 பாயிண்ட்னு சொன்னார், ஒன்று இப்போதான் 20 நிமிஷம் இழுத்தாச்சு, இனி அடுத்து என்னைக்கு தான் எதை பார்த்தாலுமே ஒரு 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 விரக்தி, எதை பார்த்தாலுமே ஒரு 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 சமாதானம் இல்லாத நிலை. ஆண்டவர் என்ன பண்ணும்? வேற ஒன்று அடிக்கல மாட்டார், அப்படி தள்ளி நிற்பார். மர்சியாவே நீ சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நீ போறதா இருந்தா போ. இது என்ன ஆண்டவரே? அப்போ நான் உங்களை அப்பான்னு கூடுறதுல அர்த்தமே இல்லாமல் போயிருமே ஆண்டவரே. நான் சொல்லிட்டேன். அதாவது இளைய குமாரன் போறேன் அப்படிங்கிறான், அப்பா போய் அவன் என்ன செய்யல தெரியுமா? பிடிச்சு வைக்கல. ஆனா மூத்த குமாரன் வெளியே உள்ள வரமாட்டேன் வெளியே நிற்கிறான், அப்பா இறங்கி போய் அவனை, இதான் உரிமை, இதான் உரிமை. இளையகுமாரன். ஆனா நம்ம இளையகுமாரன் செட் ஆனதுனால யாரை வில்லை ஆக்கிடுவோம்? மூத்த குமாரனை ஈஸியா வில்லை ஆக்கிடுவோம். நீங்க நல்ல கவனி, இளையகுமாரன் போறேன்னு போறான், அப்ப ஏன்னா உரிமை இல்லைன்னு ஆயிட்டு. ஆனா மூத்த குமாரன் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வெளியே நிற்கிறேன், அப்பா இறங்கி வா 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 போங்கப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க எனக்கு தரல, ஒரு 2000 ரூபாய் தாங்கப்பா, நைட்டு டின்னருக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு வரேன்னு சொன்னா நீங்க தரல. ஆனா அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான். இங்க பாருப்பா, நீ எப்பவுமே என் கூட இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நமக்கு ஆலோசனை வருது, ஆனா நம்மளால ஏன் அந்த ஆலோசனை நடப்பிக்கப்படல? நமக்கு என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியல. சர்ச்சில் இருக்கும்போது நீ பாரு, உனக்கு சொல்லதை சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல தாவீது சொல்லுவார்ல, ஆண்டவரே எனக்கு எந்த அறிவு ஆச்சரியமா எட்டாததா இருக்கு தெரியுமாப்பா, நீர் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி உங்க கையை வைக்கிறீங்க தெரியுமா ஆண்டவரே, உங்க கையை வைக்கிறீங்க தெரியுமா ஆண்டவரே. ஒரு தேவ பிள்ளைக்கு இது தேவை. பவுலை பாருங்க, ஆண்டவர் சந்திக்கும் போதே நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆண்டவர் இதுதான் சித்தம்னு தெரிஞ்சதும் அவன் சொல்றான், நான் எப்படி தெரியுமா அதை செய்யறேன்? ஆசையாய் ஆசையாய். இப்படி செய்யறவன் யார் பிடியில இருப்பான் தெரியுமா? ஆண்டவருடைய பிடியில. அந்த பிடியில இருக்கிறவன் சிறையில தூக்கி போட்டாலும் அவன் விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்துவான். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உந்தனா எல்லாரும் வாஷி பண்ணலாமா? உங்க முழு பலத்தோடு come on church. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள். வர்ஷிப் பண்ண விரும்புறவங்க இருதயத்திலிருந்து ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி say Jesus, இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இது மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உரிமை எடுக்கணும்.
எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு. அதான் தாவீது சொல்லுகிற வார்த்தை, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். இந்த அன்பு கூறுகிறேங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. நம்ம எல்லாம் எதுல பழகிட்டோம் அப்படின்னா, நேசிக்கிறேன்ல பழகிட்டோம். எதுல பழகிட்டோம்? நேசிக்கிறேன்ல பழகிட்டோம். பேதுருட்ட ஆண்டவர் கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்க. பேதுரு என்ன தெரியுமா சொல்லுவார்? நேசிக்கிறேன். அதாவது எனக்குன்னு ஒரு லெவல் இருக்குப்பா, அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியாது. ஆமென். ஆண்டவரே எல்லாம் ரைட்டு தான், சேவலை பார்த்தா ஓடிடுவேன். இப்போ 12 மணிக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை. ஆமென். நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் அன்பு கூறுகிறேன் என்று. இல்லை, நேசிக்கிறேன், அது முழு இருதயத்தோடு. இன்னைக்கு பைபிள் எடுக்கும்போது, இன்னைக்கு நம்முடைய இன்னைக்கு ஜெபம் பாருங்க, நிறைய ஜெபம் பண்றது. ஜெபம் பண்ணி பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், இன்னும் நாளைக்கு இந்த மேக்ஸ் எக்ஸாம். பயம்தான் ஜெபம் பண்ண வைக்குது. கோவிட் வந்ததுனால சங்கீதம் 91 எல்லாருக்கும் காணாம தெரியும். பயம்தான் பைபிள் படிக்க வைக்குது. பயம் தான். சர்ச்சுக்கு போகாமலே இருந்தா அவ்வளோதான். ஒருவேளை நம்ம 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 இல்லைன்னே நினச்சிருவாங்களோ. பயம், இன்னைக்கு பயம்தான் ஏதோ ஒன்று செய்ய வைக்குது. அதுக்கு நம்மளை அடிமையாவே வச்சிருக்கலாமே. அவர் எஜமா, நம்ம அப்படியே இருந்திருக்கலாமே. அவர் எதுக்கு பிள்ளையாக்கணும்? எதுக்கு பிள்ளையாக்கணும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் அந்த சந்தோஷமா உள்ள வந்திருக்கிறோம்? எத்தனை பேர்? இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார், தேவன் பார்ப்பார். பைபிளை எடுக்கும் போது ஆமென், நீங்க அப்படி சந்தோஷமா பிரைஸ் பண்ணிட்டு அப்படி உட்கார்ந்து சந்தோஷம் பைபிள் எடுத்து அப்படி வாசிங்க. உங்க மேல ஒரு நிழல் இருக்கதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க தனியாக தான் ரூம்ல இருப்பீங்க. கொஞ்ச நேரம் அப்படி பைபிள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரூம்ல ஏதோ நிறைய பேர் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு நிறைவு இருக்கிறது மாதிரி இருக்கும். 1000 எண்ணங்கள் பாரங்கள் நம்ம தலையில இருந்தாலும், நாளைக்கு 100 பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமை இருந்தாலும், நீ கொஞ்ச நேரம் வேதத்தும் விட நீங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்தீங்கன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஃபாதர் பாடுவார்ல, சுவையான உணவை உண்பது போல். நம்ம பயத்துல தான் பைபிள் படிக்கிறோம் என்பதன் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சங்கீதத்தை தாண்டவே மாட்டோம். ஆமென் ஆமென். பிலமோன் தெரியுமா? நம்ம சர்ச்சில் அப்படி ஒரு ஆள் உண்டா? அப்படிதான் கேட்போம். ஆமாம். யூதா, எங்களுக்கு யூதா ஸ்காரியோத்தை தான் தெரியும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் நீங்க எப்படி வாசிக்கணுமா? தேடி வாசிக்கணும். ஆனா நமக்கு பைபிள் தேவைப்படும் எப்ப தெரியுமா? 4 பேர் நம்மளை கண்ணா பின்னான்னு திட்டணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவரே, ஐயோ நீங்களும் ஆண்டவரே, இப்படிதான். இதுக்குதான் அதான் சொன்னல, நம்ம வந்து விரும்பி பிரியப்பட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பிள்ளைங்க கிட்ட, இந்த பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்டா ஃபோன் வாங்கி கொடுத்து பாருங்க. பிள்ளைங்களுக்கு இல்லை, எல்லா பெரிய பிள்ளைங்களுக்கும் சேர்த்தா. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபோனு கிடைக்கும் பாருங்க, ஒரு கொடுத்து ஜோம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் புது ஃபோன் ஜோம் பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கு ஒரு ஃபோனையும் காணாது, ஆளையும் காணாது, அவ்வளோதான். அப்படியே இருப்பாங்க, ஒன்றுமே வராது. மேக்ஸிமம் என்ன மெசேஜ் வரும்? ஒழுங்கு மரியாதை ரீசார்ஜ் பண்ணு, இல்லாட்டா சிம்மை படிக்கிறவேன், இதுதான். ஆனாலும் அதை பார்த்துட்டு அப்படியே எதையோ பார்த்துட்டு நம்மளை அறியாமல் ஒரு பிரியம். இந்த பிரியம் இன்னைக்கு ஏன் பைபிளில் வர மாட்டேங்குது? நமக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து வேதத்தை அதான் சொன்னல, நம்ம எந்த அளவுக்கு முழு மனதோடு ஈடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு பரலோகம் நம்மேல் உரிமை எடுக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவும் சீஷர்களுக்கும் இடையில் 200 முழ தூரம் இருக்கிறது. இயேசு பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? அந்த இடத்துல தூரமா இருக்கிறவங்கள பார்த்து அற்ப விசுவாசின்னு சொல்லல, ஒண்ணுமே சொல்லல.
சாஃப்டா அன்பா பேசி அப்படி பேசி பேசி பக்கத்தில் கொண்டு உட்கார வச்சுட்டு ஆண்டவர் பேசும்போது பேதுருட்ட சொல்றார், இன்ன விதமாக உன் முதிர் வயதில் உன்னை தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்லும்போது பேதுரு கேட்குறான் யோவானை பார்த்து, ஆண்டவர் இவன் காரியம் என்னன்னு, நான் வரது வர அவன் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன கேட்டாரா இல்லையா? இதான் உரிமை. சும்மா ஒரு ஆளை பார்த்துட்டு உனக்கு என்னன்னு கேட்டா அப்புறம் இந்த விரல கட்டு போட்டு தான் வரணும், இப்படிதான் இருக்கணும். ஏன்? இந்த உரிமை இருக்குல்ல, அது நெருங்க நெருங்க தான் உண்டாகும், நெருங்குகிறவர்களுக்கு தான் உண்டாகும். நம்ம தூரம் போக போக நமக்கு ஆலோசனை கிடைக்குது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஆலோசனை கிடைக்கிறத வச்சு நம்ம சேஃப் சோன் தான். ஆலோசனை இல்லாம தள்ளி போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த உரிமை இருக்கு தெரியுமா? இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்போ எனக்கு இதான் ட்ராக்னு தெரியுது. நான் அதுல நடக்கணும்னா என்ன கம்ப்ளீட்டா அவர் கண்ட்ரோல் பண்ணணும். என்னை முழுமையாய் அவர் ஆட்கொள்ளும் போது போர்த்திபாரின் மனைவி வந்து நின்னாலும் யோசேப்புக்கு என்னதான் செய்ய முடியும் தெரியுமா? ஓடதான் முடியும். ஹல்லேலூயா, ஆமென். சிம்சோன் அதுதான் விட்டுட்டான். சிம்சோன் அதை விட்டான். அவன் அழைப்ப மறந்தான், எல்லாம் மறந்தான். அதனால ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்குறதே விட்டுட்டார். அவனுக்கு வரம் இருந்துச்சு. இன்னைக்கு வரத்தை வச்சு மட்டும் வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல, உறவு தான் தேவை. அவர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு செய்யல ஒருத்தன், முழு இருதயத்தோடு. எப்படி சொல்லுங்க? பவுல் அவன் ஆசை, அவனுக்கு அந்த ஆசை குறையவே இல்லை, ஆசை குறையவே இல்லை. எப்படி ஆகிலும் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக இந்த அமத்சியாவை குறித்து பார்க்கும்போது அவன் எப்படி செவி கொடுக்கிறான் என்றால், லாபத்தை பார்த்து செவி கொடுக்கிறான். அதனுடைய 9வது வசனத்தை பாருங்கள், 25:9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன? எனக்கு 100 தாலந்து நஷ்டம் ஆயிட்டு இனி என்ன பண்ணணும்? அப்போ தேவ மனுஷன் சொல்ற, அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். இதை கேட்டதுதான் அமத்சியா என்ன பண்றான்? அப்பொழுது அமத்சியா உடனே அவன் ரெடி ஆகுறான். இங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவன் எதை பார்க்கிறான் தெரியுமா? லாபத்தை பார்க்கிறான். இன்னைக்கு அநேகர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அன்பின் நிமித்தமாக அல்ல, லாபத்தின் நிமித்தமாக. இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இதை செஞ்சா என்ன கிடைக்கும்? நீ 30 நாள் ஆகஸ்ட் ஜெபத்துக்கு வந்து பாரு, உன் கட்டுகள் எல்லாம் உடையும். 30 நாள் ரெடி. எதுக்கு? அன்பின் நிமித்தமா, லாபத்துக்காகவா? சில பார்க்குறாங்க, எப்படி இவருக்கு தெரியும்? கட்டு உடையும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக மட்டும் வர்றோம்னா நம்ம எதுக்காக இயேசுவின் இடத்துல நெருங்குறோம் தெரியுமா? லாபத்துக்காக. நம்ம எல்லாருடைய ஆரம்பம் இப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவர் ஆபிரகாமை ஆரம்பத்தில் அழைக்கும் போது, நீ இதெல்லாம் விட்டுட்டு வா, விட்டுட்டு இப்படி பார்க்குற ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பா. அப்ப லாபம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா. அதே ஆபிரகாம்கிட்ட 22வது அதிகாரத்தில் சொல்லுவாரு, நீ வா, மோரியா தேசத்துக்கு போ, உன் பையனை பலி செலுத்து. அந்த இடத்துல லாப டீலிங்கே கிடையாது. நீ இப்படி வா, அங்க உனக்கு நான் அதை செய்வேன், இது செய்வேன், ஒண்ணுமே கிடையாது. ஆபிரகாம் போறான். இதான் லவ். இன்னைக்கு பாருங்க, நம்ம நல்ல துதிச்சிட்டு இருந்த நிறைய பேருக்கு வாழ்க்கையில துதி இல்லை. ஏன்? எதிர்பார்த்த லாபம் இல்லை. ஜெபிச்சிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லை. ஏன்? எதிர்பார்த்த லாபம் இல்லை. ஆராதனைக்கு எல்லா மீட்டிங்களையும் அப்படி அனலா இருந்தவங்க இன்னைக்கு காணல. ஏன்? எதிர்பார்த்த லாபம் இல்லை. நான் வந்து என்னத்துக்கு, எனக்கு என்ன கிடைச்சது? என் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை. நான் சர்ச்சுக்கு வரேன், சொன்னாங்க 10ல் 1 கொடுத்தா அமுக்கி குலுக்கி சரிஞ்சு, நான் 10ல் 1.5 வரை கொடுத்தேன், எனக்கு என்ன இல்லை? யாக்கோபு மாதிரி. யாக்கோபு என்ன சொல்லுவார்? நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றி, எனக்கு உண்ண உணவு, எனக்கு உடுக்க உட, எனக்கு அதெல்லாம் தந்து என்னை பிளஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன தருவேன்? லாபம். லாப கிடக்கு. லாபத்துக்காக கிறிஸ்துவை இந்த அமைச்சி அப்படிதான் செய்யறான். அவனுக்கு இப்படி ஒரு ஆஃபர் வச்சாதான் அவன் கீழ்ப்படிவான்.
சில பிள்ளைங்க அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு நாளும் வராத பையன் சர்ச்சுக்கு வரான் பாஸ்டர், என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? பைக் வாங்கி தருவேன்னு. இன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்லிதான் கூட்டி, லாபத்தை வச்சு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை நீ இயேசுவினிடத்துல நெருங்க காரணம் என்ன? எனக்கு ஒரு லாபம் இருக்கிறது. இன்னைக்கு லாபத்தை வச்சு இயேசுவினிடத்துல தேடுறாங்க. ஆனா பவுல சொல்லும் போது சொல்வார், நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்க எனக்கு எது எது லாபமா இருந்ததோ அதை எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஒருத்தன் லாபம் கிடைச்சா கிறிஸ்துவை பின்பற்றுகிறேங்கிறான், இன்னொருத்தன் சொல்றான் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக, கிறிஸ்துவை ஆதாயமாக்குவதற்காக எனக்கு லாபமானவைகளை நஷ்டம் என்று. அங்க போனா அங்க போய் பார்த்தேன், 2 வாரம் போய் பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. இங்க வா, இங்க மிராக்கிள் நடக்குது. ஆமென். இந்த லாபத்தை வைத்து தேவனிடத்தில் தேடுகிற அந்த அனுபவம் இருக்குல்ல, இது நம்மை உண்மையாய் செயல்பட. ஆண்டவருக்கு தெரியும் எதுக்காக நெருங்குறோம் அப்படின்னு. ஒருத்தங்க நம்ம கிட்ட வர்றதே நமக்கு தெரியும் இல்லைங்க எதுக்கு வராங்கன்னு. ஒருத்தங்களுக்கு தேவை வரும்போது மட்டும் நம்ம கிட்ட வராங்க, அடுத்து கொஞ்ச நாள் காணல, திருப்பி வர்றாங்க, பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், வரும்போதே நமக்கு தெரியாது இவங்க எதுக்கு வராங்கன்னு. ஆமே, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியம் நமக்கே தெரியுது. நம்மளை தேவன் தெரிந்தெடுத்தார்ல, அப்ப அதான கரெக்ட். நமக்கே தெரியுதுன்னா சர்வ ஞானிக்கு தெரியாதா? இன்னைக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இன்னைக்கு நம்முடைய எல்லாருடைய ஆரம்ப ஸ்டேஜ் இப்படிதான். பேதுருவை கேட்டார், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யார்கிட்ட கேட்டான் தெரியுமா? பேதுருவுக்காக, யோவானுக்காக மொத்தத்தையும் விட்டு வந்தார்ல. அதாவது ஆண்டவர் காட்டி தரங்க, நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், எனக்கு நீ கிடைச்சிருக்க. நீ எல்லாத்தையும் விட்டு வந்த, உனக்கு நான் கிடைச்சிருக்கிறேன். இதுதாங்க பைபிள். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, நான் அவருக்கு லாபமா, அவர் எனக்கு லாபமா? என்ன வச்சு அவருக்கு என்னங்க பண்ண முடியும்? என்னங்க பண்ண முடியும்? ஞானிகளை வெட்கப்படுத்த. அப்ப நம்ம எல்லாம் யாரு? பக்கத்துல பார்த்து எடுத்துருங்க. ஆமே, நம்மளால. ஆனா அவரால் தானங்க நமக்கு எல்லாமே லாபம். இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க நல்லா கவனிங்க. 5 அப்பத்தை 5000க்கு அதிகமா பெருக பண்ணி கொடுத்த போது ஜனங்க அடுத்த நாள் கூப்பிடாமலே மீட்டிங் வந்தாங்க. அடுத்த நாள் மீட்டிங்கே கிடையாது. அவர் படகுல ஏறி அடுத்த இறங்கி போற வந்துட்டாங்க. வந்து, ஆண்டவர் எங்க போனீங்க? உங்களெல்லாம் தேடணும் தெரியுமா? இப்படி தேத்தி பார்க்கறது, பின்னாடி சமையல் இருக்கான்னு. ஆண்டவர் சொல்றார், ஜீவாப்பம் நானே, அது அந்த 12 பேர் கொடுங்க, நாங்க போறோம். எல்லாம் போயிட்டான். ஏன்னா இன்னைக்கு லாபம் இல்லை, லாபம் இல்லை. எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா விழுந்து விழுந்து ஜோம் பண்ணி பைபிள் படிச்சு, நல்லா படிச்சு பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி, அப்படி ஜோம் பண்ணி இப்படி ஜோம் பண்ணி ரிசல்ட் வந்தால் ஃபெயில். அடுத்து பைபிள் எடுப்போம். ஏன் எடுக்க மாட்டோம்? நமக்கு என்ன இல்லை? லாபம் இல்லை. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38-39 வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2 சீஷர்கள் இயேசுவுக்கு பின்பாக வருகிறார்கள். அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு இயேசு திரும்பி என்ன தெரியுமா கேட்டார்? என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். என்கிட்ட என்ன தேடுற? அவங்க சொன்னாங்க, நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படித்தானுங்க. நம்ம ஏறெடுக்கிற பொருத்தனை என்ன பொருத்தனை வைக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கிட்ட செய்யன்னு சொல்றத பொருத்தனையா வைக்கிறோம். எப்பொழுது பொருத்தனையா வைக்கிறோம்? ஆண்டவர் நீங்க எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா. அப்படிதான் ஒருத்தர் பைபிள்ல பொருத்தனை பண்ணுவார். யார் தெரியுமா? எத்தா. ஆண்டவரே, நான் ஜெயிச்சுட்டு வரும்போது முதல்ல யாரை பார்க்குறேனோ, அவர் மனைவியை கூட நினைச்சு சொல்லியிருக்கலாம். தெரியாது, நான் முதல்ல யாரை பார்க்குறேனோ அவங்கள பலி செலுத்துவேன். பாவம், பிள்ளை வந்துட்டா ஃப்ரெண்ட்ல. ஆமே. அப்போ நான் ஒரு பொருத்தனை வைக்கணும்னா எனக்கு அவர் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு, அப்போ லாபம் தானே. இது ஒரு வியாபாரம் தானே. நீ ஒரு லாபத்தை வச்சு வர அமைச்சியாவே உனக்கு நான் அதை பார்க்கலாம் அதிகம் செய்யணும். அப்போ ஓகே, அப்படின்னா ஓகே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு அப்பா பிள்ளைக்கிட்ட இருக்கிற உறவுல ஏன் மற்ற காரியங்கள் இன்னைக்கு பெரிதாய் ஓங்கி நிற்கிறது? பவுல் சொல்லுகிற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு
அதன் அர்த்தம் என்ன? நான் இந்த பாடுகள், இந்த வேதனை, இந்த போராட்டத்திலேயே இம்மையிலே ஒருவேளை நான் நன்மையை காணாமல் மரித்து போனாலும் எனக்கு கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்த காரியம் இந்த பூமியில எனக்கு கிடைக்காம போனாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமி கூட 2 பேர் புறப்பட ஆயத்தமாறாங்க. ஒரு ஆள் யாரு தெரியுமா? ஓர்பாள். இன்னொரு ஆள் யாரு? ரூத். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10 முதல் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் புறப்படுவாங்க. ஆனா புறப்படும் போது தான் நகோமி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன விஷயம்னா, லாபம் இல்லை அப்படிம்பாங்க. ஆமே, என்னோட கூட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள். பாட்டிக்கு ஆசையை பார்த்தீங்களா? இனி என் கற்பத்தில் பிள்ளைகள் உண்டாகுமா? இனி வாய்ப்பில்லை அப்படி சொன்னதும் ஓர்பாள் முத்தமிட்டுட்டு போயிட்டா. ஏன்? லாபம் இல்லை. பின்பற்றணும்னு தான் தீர்மானிச்சு வந்தது பிரதர். ஆனா பின்பற்றினா கஷ்டம்தான், லாபம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? பின்னாடி போயிட்டோம். லாபம் இல்லை. ஆனா ரூத் வாரா. அவ என்ன கேட்டா தெரியுமா? ஆமா, நீர் எங்கே தங்கி இருக்கிறீரோ, நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நீங்க எங்க மறிக்கிறீங்களோ அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது. ஹல்லேலூயா. இவளுக்கு ஃபியூச்சரே தெரியல. ஓர்பாள் பார்த்தா பெத்லகேம்ல ஃபியூச்சர் இல்லைன்னு. ரூத்துக்கு ஃபியூச்சர் பத்தி தெரியாது. ஆனா அவ உறுதியா இருக்கிறான். நஷ்டமானா என்ன, அவ போறா. ஆனா யாருக்கு தான் உண்மையில ஃபியூச்சர் கிடைச்சு தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த செட்டையின் நிழலிலே வந்த ரூத்துக்கு தான் நிறைவான பலன். இன்னைக்கு லாபத்தை வைத்து தேவனை தேடுகிற, கிறிஸ்துவை பின்பற்றுகிற, பொதுவாகவே அப்படிதானங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல பைபிள்லாம் ரீட் பண்ணி அப்படியே மீட்டிங் இங்கே அட்டன் பண்ணி வீட்டில் போய் ஒரு வாட்டி கூட சரி அங்கே வீட்டில் போய் அது வீடியோலையாவது நம்ம தூங்காமல் கேட்போம்னு பார்த்து அது போட்டு அதுவும் தூங்கி எத்தனை கேட்டு ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்போடு அப்படி இருந்து பார்த்தா நம்ம நினச்சது மாதிரி நடக்கலை. அவ்வளோதான். உடனே பைபிள் ஒரு மூடுவோம் பாருங்க. அப்படி ஒரு அதுக்கப்புறம் தொடவே மாட்டோம், அப்படியே இருப்போம். அதுக்கப்புறம் பழையது போல சங்கீதம் 23, சங்கீதம் 117, அப்படி ஒரு 4-5 சங்கீதம். ஏன்னா கிறிஸ்தவர்களாயிட்டோம், வேற வழி இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தேடி வாஸ்து ஆண்டவர் இன்னைக்கு எங்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை பேசினார் திடீர்னு வருவாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆண்டவர் பேசினதே காணாது. நஷ்டமானாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை எங்களை தப்புவியாமற் போனாலும், எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த காரியம் கிடைக்காமல் போனாலும், எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில தேவன் உரிமை எடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது. 3ஆவதாக இந்த அமத்சியா மகிமையை மாற்றினான். 14வது வசனம் வாசிக்கலாம். 25-14 2 நாளாக அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரன் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம். நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு இது ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஏன்னா இவன் ஆண்டவரை வார்த்தையை நம்பி போய் ஜெயிச்சுட்டு வரான். ஜெயிச்சுட்டு வந்தவன் தோத்தவனுடைய தெய்வத்தை தூக்கிட்டு வரான். ஏன் ஆண்டவரே, என்ன ஆண்டவரை கேட்ட ஆண்டவர் ஒரே வார்த்தை காண்பித்து தந்தார். இந்த அவன் முழு இருதயத்தோடு என்னைக்கு செய்யாம காணப்பட்டானோ அன்னையிலிருந்து அவன் விழுறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். ஆமா, நம்ம ஆண்டவரை முழுமையா சேவிக்காம இருந்துட்டோன்னு வைங்கள, எப்போ ட்ராக் மாறுவோன்னே தெரியாது, எதுல ட்ராக் மாறுவோன்னே தெரியாது. இவன் ஒரு ஜெயம் கிடைத்த பிறகு மகிமையை மாற்றிட்டான். ஜெயம் கிடைக்கிறது வரை கர்த்தருக்குள்ள நிற்கிறான். ஜெயம் கிடைத்த பிறகு
மகிமையை மாற்றிட்டான். இப்படி வேதத்தில் மகிமையை மாற்றின அநேகரை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஈவாய் கொடுத்த இந்த பொண்ணெல்லாம் வச்சு அவங்க ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்குகிறாங்க. மகிமையை மாற்றிட்டாங்க. மலையில கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். அதுல முதல் கட்டளை என்ன தெரியுமா? என்னை அன்றி உனக்கு வேறே யாதொரு சொரூபத்தையும் என்ன பண்ணக்கூடாது. அங்க கட்டளை கொடுக்க கொடுக்க இங்க கண்டுக்குட்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. மகிமை ஏன் மாத்தினாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எகிப்தின் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டப்படி செய்யலாம். ஆனா இஸ்ரவேலின் தேவனை பொறுத்த வரைக்கும் வழிபாடு முடிஞ்சாலும் நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது. அவர் இஷ்டப்படிதான். இன்னைக்கு அதுதானங்க எல்லாருக்குமே பிடிக்குது. நமக்கு ஒரு நம்ம ஆண்டவர் மட்டும் அவருக்கு ஆராதனையும் காணிக்கையும் ஜெபமும் மட்டும் போதும், நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படிங்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருப்பார்னா, ஆமே, ஆலையெல்லாம் நிரம்பி நிரம்பி வழியும். எல்லாரும் யாரா மாறி இருப்பாங்க தெரியுமா? கிறிஸ்தவரெல்லாம் மாறி இருப்பாங்க. சாத்தானே காஸ்பல் சொல்லுவோம். நம்ம தேவனுக்குரிய ஒரே அவருடைய யூனிக்னஸ் என்ன தெரியுமா? He is holy. அவர் பரிசுத்தர். அதனால மற்றபடி சும்மா தொழுது சும்மா வச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதுல எல்லாம் இல்ல. ஒரு நாள் ஆராதனைக்காக 6 நாள் தன்னை காத்து கொண்டு போனான் ஆபேல். அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்பட்டது. 6 நாள் தன் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடந்து விட்டு ஒரு நாள் திடீர் பரிசுத்தவானான். ஆனான் யாரு? காயேன். கர்த்தர் அவனையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. இன்னைக்கு ஆராதிக்கிற தேவப்பிள்ளை அடுத்த ஆராதனைக்கு நாம எப்படி வரணுங்கிறதுக்காக இப்பொழுதே ஆயத்தமாகுவோம் என்றால் நம்முடைய ஆராதனை மகிமையா இருக்கும். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த நாள் கர்த்தர் தருவாராக. எல்லாரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என ஆமே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம சேர்ந்து கூடி நிற்போம் என்றால் பரலோகமே இறங்கி வரும். அதுதாங்க உண்மையான ரிவைவலை கொடுக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது மனைவி கூட பிரச்சனை, புருஷன் கூட பிரச்சனை, மாமி கூட பிரச்சனை, மருமக கூட பிரச்சனை, அந்த பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, கூட ஆராதிக்கிறவங்க கூட பிரச்சனை, எழும்பி உட்காரும் போது சேர் எடுத்து விட்டு அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வச்சுட்டு இங்க வந்துட்டு ஆண்டவரே நிரப்புங்கப்பா, அப்படியே மகிமை இறங்கட்டும்பா, எழும்பி ஓடிரு. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 சேராபீன்கள் தங்களை முழுவதுமாய் மறைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து இந்த வாட்ச் எங்கிருந்து வாங்கினேன்னு கேட்கல. ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தம் என்று சொன்னபோது அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் அப்படியே நிரம்புகிறது. ஓ ராபா காராபா சந்தா ராபா. ஓ அந்த ஒரு சுத்திகரிப்பும் அந்த ஒரு தெய்வீக அனுபவமும் சபையில உண்டாவதாக. ஆமென். மகிமையை மாற்றக்கூடாது. மகிமையை மாற்றவே கூடாது. அவர் தம்முடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையை மாற்றினாங்க. ஆசா மகிமையை மாற்றினான். அவன் ஒன்றும் இல்லாம இருந்த போது அவன் ஆண்டவரே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது நான் உங்களை மட்டும் சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் நேர போய் சீரிய ராஜாவை சார்ந்துட்டான். அவன் இந்த மகிமையை மாற்றுறதுன்னு என்ன தெரியுமா? ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து வழிபடுவது மட்டும் இல்ல, தேவனை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு மனிதனையும் பொருளையும் சார்ந்திருக்க தொடங்குறோம் தெரியுமா? மகிமையை மாற்றிட்டோன்னு அர்த்தம். எனக்கு அவங்க இருக்கிறாங்க, எனக்கு இவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருப்பாங்க, எழும்ப மாட்டாங்க. கோவிட்ல இழுத்தும் போது வந்தாங்களா? அது அவங்க பாஸ்டர் கூட வரல. ஏன்னா பாஸ்டர் இழுத்துட்டு தான் இருந்தாரு, அது வேற. ஆமே, ஹல்லேலூயா. யாரும் வரமாட்டாங்க. இது ஆசா வளர்ந்துட்டான். வளர்ந்து அவனுக்கு பெயர் புகழ்னு வந்தோடனே சீரியா ராஜா எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. இப்போ நாளைக்கு அன்னைக்கு பிரச்சனை நேர போய் நின்னான். பலம் உள்ளவன் பலனற்றவன் இப்படி நின்னாவன். இப்போ சீரியா ராஜாட்ட போய் ஒரு கை பார்த்துடலாமா, போலாமா,
அப்படின்னா மனுஷனை சார்ந்திருக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் நல்ல வேலை தந்து அதை சார்ந்துடாதீங்க. நம்ம சங்கீதம் 62 இருக்கிறது அல்லவா, உன் ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை ஐஸ்வர்யமா ஆகிறது ஆண்டவர் அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா நம்ம இருதயத்தை அதுல வைக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கலாம். ஆமென். மகிமையை மாத்திரக்கூடாது. ஆகாப் மகிமையை மாத்தினான். ஆகாப் மகிமையை மாத்த காரணம் யாரு தெரியுமா? யேசபேல் அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்படுது. அப்போ 2 நினைவுல தான் குந்தி குந்தி நடக்கணும். காலையில இங்க ரத்தம் செய்யும், ஈவினிங் இன்னொரு இடத்துல போய் என்னவோ தெரியல என்ன வேணாலும் பண்ணும். ஏன்னா அந்நிய நோக்கத்தில் பிணைக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. மகிமையை மாற்றக்கூடாது. பவுலை பாருங்க, பவுலை கொண்டு தேவன் செய்த ஊழியம் அது பயங்கரம். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்க தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனா. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர் 3:6 சொல்றார், நான் நட்டேன் அப்படிங்கிறார். என்ன பவுலே நான் சொல்றீங்க? நான் எதுக்கு சொல்றேன்னு கேளு. நான் நட்டேன், அப்போலோ. சிலர் அப்போலோ நீர் பாய்ச்சினதை சொல்ல மாட்டாங்க, தான் நட்டதை மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் நட்டேன், நான் நட்டேன். சரி சார், அப்போலோவும் நீர் பாய்ச்சிருக்கிறார், இருந்தாலும் நான் தான் நட்டேன். அதை பிடிங்க அவர் கையில கூட. ஏன்னா அப்படி குரூப்பிசம் பிரிஞ்சிட்டு, பவுல் சேர்ந்தவங்க அப்போலோவை சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னு குரூப் பிரிஞ்சிட்டு. சொல்லு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சிடா. தேவனே எப்படி சொல்லியிருக்கணும்? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா, தேவன் விளை செய்தா. அப்போ இப்படி சொன்னா மகிமை 3 ஸ்பிளிட் ஆகும். ஆனா அவன் சொன்ன அந்த வே பார்த்தீங்களா, அது அர்த்தம் என்ன? எல்லா மகிமையும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவார்? நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை. நான் நட்டேன், நான் நட்டேன், நீங்களும் நட்டீங்க, ஆனா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார். நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் தன்னை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அடுத்தால ஒன்றும் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்தால ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆமே. சில சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கைங்கிறது இப்படிதான்ப்பா, இன்னைக்கு நீ போவ, நாளைக்கு நான் போவேன். ஏன் மாத்தி சொல்ல மாட்டீங்களோ? நம்ம சொல்றதே இன்னொரு ஆள. நான் நடுகிறவனால ஒன்று இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனால ஒன்று இல்லை சொல்லிட்டு அடுத்த விளைய செய்கிற தேவனால. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா மகிமையை மாற்றவே கூடாது. நமக்கு நிறைய கான்டாக்ட் கிடைச்சதும் மகிமையை மாத்திரக்கூடாது. நமக்கு ஐஸ்வர்யம் பெருகினதும் மகிமையை மாத்திரக்கூடாது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாசி அந்நிய நுகத்தில் என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படவே கூடாது. பிணைக்கப்பட்ட மகிமையை மாற்றி ஆகணும். யேசபேல் உள்ள என்ட்ராயிட்டா. ஆகாப் யேசபேல் எப்படி மயக்குவான்னு நமக்கு தெரியும், பைபிள்ல இருக்கு. ஆகாப் போனா, சரி சிஸ்டர் வாங்க பிரைஸ்லான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்தா கூடவே பாகால் தீர்க்கதரிசி, பாகால் விக்கிரகம், பாகால் தோப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். மகிமையை மாற்றிட்டான். ஒரு தேவ பிள்ளை மகிமையை மாத்தினா ஆண்டவருக்கு அங்கே உரிமை இருக்காது, ஆண்டவர் விலகிடுவார். 4வதாக அமத்சியா கண்டிப்பை ஏற்கவில்லை. இவன் இப்படி விக்கிரகத்தை எடுத்து வந்ததும் தேவ மனுஷன் போய் வான் பண்றார். 16வது வசனம், 2 நாளாகமம் 25:16. தன்னோட அவன் இப்படி பேசின போது அவன் சொல்றான். அதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆமென், கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன தெய்வங்களை நீ நாடுவான் ஏன் என்றான். தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டு விடு, அதை விட்டு பேசாத, நிறுத்து அப்படின்ட்டான். கண்டிப்பா ஏற்கவில்லை. ஆனா பவுல் வாழ்க்கையில அவனை திருத்துவதற்காக கர்த்தர் ஒரு முள்ளை கொடுத்தார் பாருங்க. பவுல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். எரேமியா 10வது அதிகாரம் 19வது வசனம், கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் பேசின வார்த்தை, எரேமியா சொல்லுகிற வார்த்தை, ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன்,
என் காயம் எப்படி இருக்கிறது? கொடிதா இருக்கிறது. அடுத்த வார்த்தை, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய், இது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. காயின் சொல்லுகிறான், என் மேல விழுந்த தண்டனை எப்படி இருக்கிறது? கொடிதா இருக்கிறது. என்னால் அது என்ன பண்ண முடியாது? ஆதியாகமம் 4:13 என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது தேவன் கொடுக்கிற பனிஷ்மெண்ட்டையும் தேவன் கொடுக்கிற பிளெஸ்ஸிங்கும் ஏற்றுக்கொள்வது போல ஆண்டவர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட்டையும் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அவனை கர்த்தர் புத்திரரா எண்ணி நடத்துகிறாரா. நாம் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் நம்ம எப்படி எண்ணி நடத்துகிறாரா? என் பிள்ளை, அவங்கிட்ட தான் உரிமை எடுப்பார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, இந்த அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கினான். 25-27. யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜா மரணமடைந்த பின்பு அமத்சியா 25-27 2 நாளாகமும் 25-27. அமத்சியா என்னும் யூதாவின் ராஜா 15 வருஷம் உயிரோடு இருந்தார். 25-27 அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் கர்த்தரை விட்டு பின்வாங்கினான். அந்த வார்த்தையை கவனிங்க, அதுல ஒரு பெரிய செய்தி இருக்கு. ஒருத்தன் கர்த்தரை விட்டு எப்போ பின்வாங்க தொடங்குறானோ அதிலிருந்து அவனுக்கு எதிரான காரியங்கள் திட்டமிடப்படுகிறது. ஆமே, உடனெல்லாம் நடக்காது. ஆனா ஒருத்தன் பின்வாங்க ஆரம்பிச்சுட்டானாலே அவனுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அதிநிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டார்கள். பின்வாங்குதல் இருக்குல்ல, பெரிய ஆபத்து. நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிட்டனாலே நமக்கு எதிரான திட்டங்களை சத்துரு ரெடி பண்ணிட்டான்னு அர்த்தம். அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரி, 2 நாள் ஜோமன்ல அடுத்து விட்டுருவோம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஈஸியாக நமக்கு இப்போ எதுவுமே நடக்காது, எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. திடீர்னு அந்த ஒரு 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 அஸ்திபாரம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. இந்த ராஜாக்கள்லாம் அப்படிதான் விழுந்தாங்க. அவன் எப்பொழுது பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய். அப்ப அதன் அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னாடி சத்துரு திட்டமிடவே கர்த்தர் அனுமதிக்கல. ஒரு தேவ பிள்ளை இதில் தெளிவா இருக்கணும். ஆனா பவுலை பாருங்கள், பவுல் சொல்றாரு, ஆமே, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடர்கிறேன். 2 தீமோத்தேயு 4:7 சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் உரிமை எடுக்க வேண்டுமானால், ஆமே, ஹல்லேலூயா, சும்மா ஆண்டவரே என்னை தருகிறேன்னு சொன்னாலும் உரிமை எடுக்க முடியாது. முழு மனதோடு செயல்பட. நஷ்டமானாலும் எனக்கு இயேசு வேணுங்கிற மனநிலைமையில காணப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையை மாற்றாதிருக்க, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, தேவன் கொடுக்கிற தண்டனையை ஏற்றுக்கொள்ள, கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள. கடைசியாக பின்வாங்காதிருக்க, பின்வாங்கவே கூடாது. என்ன வந்தாலும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் முழு உரிமை எடுப்பார். அவனே போலாம் நினைச்சாலும் கர்த்தர் அவனை போக விட மாட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே. அப்ப தேவனிடத்தில் சேர கைகள் சுத்திகரிக்கப்படணும், இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கைகளில் அசுத்தம், இருதயத்தில் துர்ச்செந்தை, இவைகளை வைத்து கொண்டு நம்மளால யார்கிட்ட சேர முடியாது? தேவனிடத்தில் சேர முடியாது.
சேராபீன்கள் கிட்ட நெருங்க முடியும், ஆராதனை நடத்துறவங்க கிட்ட நெருங்க முடியும். ஆனா ஆராதனைக்குரியவர் கிட்ட சேரணும்னா பரிசுத்தம் அவசியம். தேவனிடத்தில் சேருங்கள். ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க பரலோகமே நம்ம மேல உரிமை எடுக்கும். அப்ப அவர் சொல்லுவார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த அமத்சியாவை மாதிரி இல்லப்பா, பவுல மாதிரி என்ன நடத்துங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்போடு ஆமே. நான் உம்மை எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை விரும்புறீங்க? முடிந்தால் கைகளை உயர்த்தி ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தி. கேளுங்க, அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரை பிரியவே கூடாதுப்பா, பிரியவே கூடாதுப்பா, உங்களை பிரியவே கூடாதுப்பா. ஆண்டவரே, நீங்க எங்கேயோ நின்று நீ வேண்டாம் நட அப்படி சொல்லி விட்டுறாதீங்கப்பா. உங்க பிரியமில்லாத பாதையில போகாதபடி தடுத்துருங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமே. நான் உம்மை எந்த உயிரை பார்க்கிலும். கைகளை அசைத்து பாடுவோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். க்ளோரி. ஹல்லேலூயா. ஓ பெற்ற என் தாயும், பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து. ஆமென். ஆண்டவர் சொன்னதை சொல்லி பாடுவோம். நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி வளர்த்தீரே, வளர்த்தீரே எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவர் மகிமைக்காக தான் என்ன வச்சிருக்கிறார், அவர் மகிமைக்காக தான் என்ன வச்சிருக்கிறார், அவர் மகிமைக்காக தான் என்னை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நீ என்னுடையவன் என்று சொல்லி, நீ என்னுடையவன் என்று சொல்லி. அழைத்தீரே, தேவனால் வளர்க்கப்பட்ட
மாறிடக்கூடாது. எதற்காகவும் யாருக்காகவும் மகிமையை மாற்றாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே. அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். Glory, glory, sharamala madadara, amen, hallelujah, Jesus, amen, hallelujah. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. உங்க சமூகத்தில் கிருபையாய் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்து எங்களோடு பேசினேன் ஆண்டவரே. அமர்சியாவை மாதிரி இல்லாம பவுலை நீங்க முழுமையா ஆட்கொண்டு ஒரு பாதையை நியமித்து அதுல மட்டுமே நடத்தினீங்கப்பா. அதுல மட்டுமே, வேற ட்ராக்ல போக அவன் பிரயத்தனம் பண்ணால் நீங்க விடல. காரணம் அவன் உங்களை மட்டும்தான் லாபமா பார்த்த ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பார்வையை தாங்க. அதை மறைத்திருக்கிற செதில்கள் எல்லாம் எங்கள் கண்களை விட்டு கீழே விழுவதாக ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. நீர் உரிமை எடுப்பீராக. உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இருதயத்துல வச்சு தள்ளி நின்று சொல்லாதீங்கப்பா. எங்க கூட நில்லுங்க ஆண்டவரே. அமர்சியாட்ட சொன்னீங்க நீ போறேன்னா போ, அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லிடாதீங்க ஆண்டவரே. யாரோ மாதிரி இருக்கக்கூடாதுப்பா. முழுவதுமாய் ஆட்கொள்ளும். சமயம் முற்றிலுமாய் அப்படியே வழி நடத்தும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவாராக. தேவ சமாதான கிருபை பெருகட்டும். ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதி. எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.